உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரத்திற்கு வெளிநாட்டில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். உள்ளூரைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கும் கட்டணத்தை விட வெளிநாட்டு பயணிகளுக்கு 3 மடங்கு அதிகம் வசூலிப்பதுண்டு. ஆனாலும் மாமல்லபுரத்தில் கல்வெட்டுகள், கடற்கரை கோவில், கலங்கரை விளக்கம் உள்ளிட்டவற்றை காண்பதற்கு வெளிநாட்டினர் குவிந்து வருகின்றனர். அவ்வாறு வருவோர் தமிழர்களின் பாரம்பரியத்தை கண்டு வியந்துதான் போகின்றனர். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீக நம்பிக்கைகளை உற்று நோக்கும் வெளிநாட்டினர் ஜோதிடத்தையும் கவனித்து வருகின்றனர். டிசம்பர் 3ஆம் தேதி அன்று மாமல்லபுரத்திற்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்றிருந்தார். அர்ஜுனன் தபசு பகுதியை சுற்றி பார்த்த அவர் ஜோதிடர் ஒருவர் அமர்ந்திருந்ததை கண்டார். கிளி ஜோசியம் பார்ப்பார் என்று எண்ணியவர் அந்த கூண்டை பார்த்தார். ஆனால் அதில் கிளிக்கு பதிலாக எலி அடைக்கப்பட்டிருந்தது. எலி எப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று சந்தேகத்தோடு அமர்ந்தவருக்கு ஜோதிடர் சீட்டு எடுக்க முயன்றார். அப்பொழுது கூண்டை விட்டு வெளியே வந்த எலி பிரான்ஸ் நாட்டு பெண்ணுக்காக சீட்டுகளை தேடி இறுதியாக ஜீசஸ் புகைப்படம் இருக்கும் சீட்டை தேர்ந்தெடுத்தது. மனசு குழப்ப வேண்டாம். ஆயுஷ் ஸ்ட்ராங். கர்த்தரின் படத்தை பார்த்து ஒரு நிமிடம் பூரித்து போன அந்த ஜோதிடர் சொன்னதை கேட்டு மொழி புரியாமல் திருத்திருவென முழித்தார். அருகில் இருந்த மொழிபெயர்ப்பாளர் ஒவ்வொன்றாக கூற அதை கேட்டு சிரித்தவர் சோழியை சுழற்றி போட்டும் பின்னர் சீட்டு எடுத்துக் கொடுத்த எலியை மெய்மறந்து ரசித்தும் பின்னர் அங்கிருந்து நகர்ந்தார். மனசுல ஏதாவது நினைச்சிருந்தாங்களா நினைச்சு போட சொல்லுங்க. If there is something like that you were thinking about, think about, like grab it again and think about it and roll it. Like if you have anything that whatever is like on your heart or like your mind. எதிர்பார்க்கவே நினைக்கிறதோ அடுத்தவங்க ஆதரவு நடக்கும். பெரிய சொந்தக்காரங்க ஹெல்ப் சப்போர்ட் தொழில் விஷயம்